அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் மேசராசிக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. இதிலும் குறிப்பாக உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் விளம்பெறுகிறாருங்க. 7ஆம் தேதிக்கு பிறகு நீச்ச நிலைக்குள் நுழைகிறார். ராசியின் அதிபதி பொதுவாக நீச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர் ஏற்கனவே நீச்சகதியில் திரும்பி பின்னர் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து தைரியஸ்தானத்தில் பலம் பெற்று பிறகு மீண்டும் பலம் பொருந்திய அமைப்பில் நீச்ச நிலையில் இறுதி தருவாயில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த மாதத்திற்கு பிறகு முழுமையாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே நீச்ச தருவாயில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் உறுதியாகவே நல்ல மாறுதல் உண்டு. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகவே கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சில வீண் விரய செலவுகளை சுபஸ்தானத்தில் இருப்பதால் தவிர்க்க முடியாத சூழல் உண்டு. எனவே உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எவ்வளவுதான் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டாலும் கூட வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல் உண்டு. எனவே அது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு நல்லது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி வலுவிழந்து நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பழைய பிரச்சனைகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தலை தூக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே பதற்றப்படாமல் அந்த பிரச்சனைகளை கையாண்டாலே நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியில் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் மிக வலுவாக சனி பகவானும் திருக்கணிதத்தின்படி 7.5 சனி துவங்கிய காரணத்தை வலுவாக உறுதிப்படுத்துகிறார். விரய சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பதால் உறுதியாகவே சனியின் அமைப்பாலும் பல்வேறு வகையான விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் முழுமையாக 7.5 சனி துவங்கிவிட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. திருக்கணித பஞ்சாகமத்தின்படி 7.5 சனி துவங்கினாலும் மிக வலுவாக 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து தான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 7.5 சனி துவங்குகிறது. எனவே தற்போது பெரிய அளவில் எந்த விதமான சிரமமும் நிச்சயமாக ஏற்படாது. ஆனால் விரய செலவுகளை மட்டும் தவிர்க்க முடியாத சூழல் உள்ளது. எனவே விரயங்களை சுப விரயங்களாக மாற்றினால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும். உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்க. வீண் விரயங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று ஆதங்கப்பட வேண்டாம். அத்தனை விரயங்களையும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். பொருளாதார ரீதியான நிலைமையை சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை ராசியின் நீச்ச அதிபதியான இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தை இழந்து விரயத்தில் சஞ்சரிப்பதாலும் அதே சமயம் லாபத்தில் இருப்பதாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். இந்த தருணத்துல சற்று அகலக்கால் வைக்காமல் அளவாக திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டால் நிறைந்த நன்மை உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் இந்த மாதம் மட்டும்தான் முழுமையாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு தைரியஸ்தானத்தில் நுழைவார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தனஸ்தான சஞ்சார அமைப்பு உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும்
நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே உற்றார் உறவினர்கள் என அனைவருடனும் இந்த தருணத்துல உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகளை தைரியத்துடன் அணுகி சிறப்பாக அதில் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குரு பகவான் அதீத பலத்துடன் வலம் வருவதால் மேசராசிக்காரர்களுக்கு தேவையற்ற பல பிரச்சனைகளை நிச்சயம் கட்டுக்குள் வைத்திருப்பதோடு பல்வேறு வகையில கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்தித்து வந்த சூழலிலும் நல்ல மாற்றம் ஏற்படும். ஆனால் அதே வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சற்று எதிர்பாராத கடின உழைப்பையும் அலைச்சலையும் சற்று சக்திக்கு மீறிய உழைப்பை செயல்படுத்த வேண்டிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அவற்றை நிச்சயமாக தவிர்க்க முடியாது. சில நேரங்களில் அதற்கான பலன் கைக்கு கிடைக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே தற்போதைய சூழலில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்லக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக குரு, சனி, ராசியின் அதிபதியான செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் குருவுடன் இணைந்து தனஸ்தானத்தில் குரு சந்திர யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் போது உச்சம் பெற்ற அமைப்பில் சந்திரன் வலம் வருவார். எனவே இரட்டிப்பு நன்மை குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே பல்வேறு வகையான வீண் விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட கடன் வாங்காமலே சமாளிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வருவாயை உயர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் சந்திரன் அள்ளி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி நகர்கின்றன. ராகு மிக வலுவாக இந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைகிறார். திருக்கணிதத்தின்படி வாக்கிய பஞ்சாகமத்தின்படி விரயத்தில் தான் அமர்ந்திருப்பார். அதே போன்று மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் நுழைகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே நீண்ட நாள் கைகூடாத விஷயங்கள் கூட இந்த வேளையில் கைகூடுவதற்கான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை பிறப்பதோடு மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு கேது திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகிறாருங்க ஜென்மத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல். எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வீண் அலைச்சல்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பை ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிரன் விரயத்தில் வக்ரகதியிலும் வக்ர நிவர்த்தி பெற்றும் பலம் பெற போகிறார். எனவே பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான பணிகள், தொழில்துறை ரீதியான பணிகளை திறன்பட கையாளுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யா காரகரான புதன் துவக்கத்தில் லாபத்திலும் 8ஆம் தேதிக்கு பிறகு விரயத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்மத்திலும் வலம் வர போகிறார். வித்யா காரகரான புதனின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நிச்சயமாக நடந்தே தீரும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சியை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் அருகாமையில் உள்ள சர்ப்பதோஷ நீக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான மாறுதலும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எவ்விதமான சிரமமும் இன்றி மேசராசிக்காரர்களுக்கு